என் உயிரும் மேலும் ஆத்மபந்துகளுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து விஷ்ணு சகஸ்ரநாமாவளியின் பொருளர்த்தங்களை பார்ப்போம். மகா யஜ்ஞா, தன்னையே பூஜிப்பவர்களை உயர்த்துபவர். மகா யஜ்ஞ, திருப்பிளேச்சி நீராட்டம், அலங்காரம், நைவேத்தியம் ஆகியவற்றை மிகுதியாக உடையவர். மகாஹவி, மனம், புத்தி, புலன், ஆத்மா ஆகியவற்றையே சமர்ப்பணமாக சாத்விகர்களிடம் ஏற்றுக்கொள்பவர். மற்ற பலிகளை ஏற்காதவர். ஸ்தவ்ய, தோத்திரம் செய்வதற்கு தகுதியானவர். சவப்பிரிய, யார் எந்த மொழியில் தோத்திரம் செய்தாலும் பிழை இருந்தாலும் அன்புடன் ஏற்றுக்கொள்பவர். ஸ்தோத்திரம், அவர் அருளாலேயே துதிப்பதால் துதியாகவும் இருப்பவர். சுத, ஆதிசேஷன், கருடன் முதலான நித்தியர்களாலும் பிரமன் முதலான தேவர்களாலும் நம் போன்ற மனிதர்களாலும் மக்களாலும் அவரவர் தகுதிக்கேற்ப துதிக்கப்படுபவர். ஸ்தோத, தம்மை துதிப்பவரை தாமே துதிப்பவர். ரணப்பிரிய, தன் அடியார்களை காக்க விருப்பத்தோடு சண்டையிடுபவர். பூர்ண, எந்த விருப்பமுமின்றி நிறைவானவர் ஆகையாலேயே துதிக்கே மகிழ்பவர் என்று கூறி 690 நாமாவளி அர்த்தங்களை பொருளை பார்த்தோம். மேற்கொண்டு பார்க்க கடமைப்பட்டு எம்பெருமானின் பரிபூர்ண ஆசி கிடைக்க ராமானின் திவ்ய திருடிகளே வணங்குவோம். நாமபலமே நம்மை உய்விக்கும், நாமபலமே நம்மை காத்து ரட்சிக்கும். அது நாராயண நமமே சிறந்த நாமம் என்று அறியக்கூடிய விதத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமம் அமைந்துள்ளது. படிப்போம், கேட்போம், சொல்லுவோம், பயனடைவோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருடிகளே சரணம்.